இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தானே கேக்குதாங்க? கேக்குது. எங்க வெளியில இருக்கீங்களா? ஆமா, நான் தான் சொன்னல ஈரோட்டுக்கு துணி எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன். அத பின்னாடி பொண்ணு குரல்லாம் கேட்டுதா? ஆமாமா, அது ஒண்ணுல தானே, அது ஒரு லேடி, இங்க உள்ள கடையோட ஓனர் அம்மா. ஓ அப்படிங்களா? எதுக்கு அப்படி எந்திரிச்சு ஓடுனாங்க? டவுட்டா இருக்கே. சரி, நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு என்ன, உன் போன் வந்தவனே நல்லா ஆயிட்டேன். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நகை திருட்டு போச்சுன்னு சொல்லிருந்தல, அந்த திருடனுங்க மாட்டிக்கிட்டானுங்க. நகையும் கிடைச்சிருச்சு. ஓ அப்படியா? கிடைச்சிருச்சா? ரொம்ப சந்தோஷம் தேனு. இனிமே நம்ம கல்யாணம் நடக்கிறதுல எந்த பிரச்சனையும் இருக்காது. நகை கிடைக்கலனா மட்டும் என்ன, நம்ம கல்யாணம் நடக்கதான் போகுது. எனக்கு இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல தேனு. என்ன பேசுறான்னு ஒன்னும் கேக்கலையே. சரி, நீங்க எப்போ வருவீங்க? நான் சாயங்காலமே மதுரைக்கு வந்துருவோமா? சரிங்க. அப்புறம் நாளைக்கு நாங்க ஊர்ல இருக்க மாட்டோம். ஏன்? நாளைக்கே நானு அம்மா மீனாட்சி எல்லாம் குலதெய்வ கோவிலுக்கு போறோம். அப்படியா? எங்க இருக்குது? அது தேனி பக்கத்துலதான். ஓ, தேனோட குலதெய்வம் தேனி பக்கத்துல இருக்கா? ஐயோ, என்ன நீங்க மொக்க ஜோக்கு பண்ணிட்டு இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் கொஞ்சம் மொக்கையாதாமா இருக்கும், போக போக பாரு ஐயாவோட காமெடிகளை. தேனு, நாளைக்கு நானும் உங்களோட கோயிலுக்கு வரவா? ஏன் வண்டி எடுத்துட்டு வரேன், நானே உங்களை கூட்டிட்டு போறேன். அதெல்லாம் வேண்டாங்க, நாங்களே போய்க்கிறோம். ஏய், நான் வந்தா என்ன உங்களுக்கு? இல்ல, அது தப்பாயிரும். என்ன தப்பாகும்? நான் என்ன உன்னை சினிமாக்கா கூட்டிட்டு போறேன்னு சொன்ன, கோயிலுக்கு தானே கூட்டிட்டு போறேன். அதுவும் குடும்பமா தானே போக போறோம். ஒன்னா இவ்வளவு தூரம் போனா நம்ம ஒருத்தர் பத்தி ஒருத்தர் இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கலாம்ல. அது கல்யாணத்துக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டா என்ன? முதல்ல கல்யாணம் நல்லபடியா முடியட்டும். நாள் ஆக ஆக எனக்கே பயமா இருக்குங்க. எதுக்கு நீ பயப்படுற? கல்யாணம் எல்லாமே நல்லபடியா நடக்கும். நான் நாளைக்கு உங்களை வந்து கூட்டிட்டு போறேன். இல்ல, அம்மா ஒத்துக்க மாட்டாங்க. நான் அத்தை கிட்ட பேசிக்கிறேன், நீ கவலையை விடு. நான் வரேன், நம்ம நாள் முழுக்க பேசிக்கிட்டே போறோம். அப்படிதான். ஏதோ கடை ஓனர்னு சொன்னாங்க, இப்படி சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. ஒன்னும் புரியலையே.